You are watching Grace Television. பிரைஸ் லார்ட். டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் மீண்டும் சும்மா உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அநேக விதமான புதிய ஒரு காரியங்களோடு கூட, புதிய வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக கேட்குற வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலியம் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னென்றால், த ஹெவன்லி சிட்டி, அந்த பரலோக ராஜ்யம், அது அஸ்திபாரம் உள்ள ராஜ்யம். நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, பரலோகத்தினுடைய வாரிசுகளாக ஹெவன்லி சிட்டிசன்ஷிப்பாக மாற்றிருக்கிறாருங்க. ஸோ நாம் என்ன செய்வோம் பரலோகத்தில்? முக்கியமான ஒரு காரியம், நம்ம எல்லாருக்கும் ஒரு நித்தியத்தை குறித்த ஒரு காரியம் கண்டிப்பாக நம்ம மனதில் எப்பொழுதும் வைத்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நான் இந்த உலகத்துக்கு சொந்தமல்ல. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. I am not of this world and they are also not of this world. பிரியமானே, நம்ம என்னதான் இந்த உலகத்தில் பெரிய பதவியிலையோ பெரிய ஒரு போஸ்ட்லேயோ வேலையிலையோ இருந்தாலும், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, காலேஜில் ஒர்க் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஐ ஆம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னார். அப்போ நம்ம யார் என்று சொன்னால், வானவருடைய சாயலை அணிந்து கொண்டவர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் வருகிறது. 1 கொரிந்தியர் 15:48, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. சரி, இங்கே 2 டிஃப்ரென்ஸ் கொண்டு வராருங்க. ஒன்று மண்ணானவர்கள், அதாவது ஆதாமுடைய வம்சத்தில் வந்த மண்ணான மனுஷன். 2வது வானத்துக்குரியவர், இயேசு கிறிஸ்து வானத்திற்குரியவர், வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், பிதாவினுடைய மகன், தேவனுடைய மகன் அல்லது தேவகுமாரன். அப்போது அவருடைய சாயலை அணிந்து கொண்டவர்கள் வானத்துக்குரியவர்கள். அப்போது நம்ம வந்து ஹெவன்லி சிட்டிசன். பவுல் எழுதுறாரு பிலிப்பியரில், அவருடைய கான்வர்சேஷன் இஸ் இன் ஹெவன் அப்படின்றார். அப்போது நான் பரலோகத்தினுடைய ஒரு சிட்டிசன்ஷிப்பாக நாம் இருக்கும்போது, அந்த பரலோகத்தில் என்ன செய்ய போகிறோம்? அப்போ அநேகர் நினைக்கிறாங்க, பரலோகத்தில் நான் ஒரு மூலையில் இருப்பேன், அல்லது பரலோகத்தில் நான் ஒரு இடத்துல என்ன செய்வேன் என்று சொன்னால் நான் துதித்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லது தான். பட் பரலோகத்தில் நம்ம மூலையில் இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. தேவனுடைய வசனங்களை பாருங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். பரலோகத்தில் நம்ம செய்ய போகிற காரியம் என்னன்னா, they shall see his face, அவருடைய முகத்தை பார்க்க போகிறோம். யாருடைய முகத்தை? ஆண்டவராகிய இயேசுவினுடைய முகத்தை பார்க்க போகிறோம். 2வதாக 5ஆம் வசனம், அங்கே ராக்காலம் இராது, விளக்கு சூரியனுடைய வெளிச்சம் அங்கே வேண்டுதலை. அங்கே ராத்திரி இல்லை, அங்கே வெளிச்சம் தேவைப்படாது, அங்கே எப்பொழுதுமே வெளிச்சம் தான். தேவனாகிய கர்த்தரே விளக்காரப்படுறாரு. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களும் அரசாளுவார்கள். அப்போ பரலோகத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we will rule forever என்று சொல்கிறார். பிரியமானே, 1000 வருஷம் நாம் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே, நாங்கள் வந்து எல்லாத்தையும் உனக்காக விட்டுட்டோமே, ஒரு மீன் போட்டை விட்டுட்டோம், ஒரு என்னது நான் படகை விட்டுட்டேன், மீனுங்களெல்லாம் விட்டுட்டேன், எனக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும் அப்படின் போது ஆண்டவர் என்ன ஒரு அற்புதமான பதில் கொடுக்குறாரு பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு அற்புதமான வசனம் உண்டு. அங்கே பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டோமே, உம்மை ஃபாலோ பண்ணோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் ஆண்டவரே? அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டு சொல்றாரு, நீங்கள் 12 பேரும் 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தை நியாயத்திருப்பீங்க, என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவீங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ். இந்த உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் அத்தாரிட்டி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான்.
ஒரு 5 வருஷம் அவங்க ஆளுகை செய்வாங்க. அது பிறகு அந்த எலெக்ஷன் வரும், ஆட்சி மாறிடும். ஆனால் பரலோகத்தில் நம்ம யுக யுகமாக ஆளுகை செய்ய போகிறோம். இந்த அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. என்னை பின்பற்றின நீங்கள் 12 கோத்திரங்களை நியாயத்திருக்க 12 சிங்காசனம் பாருங்க. நம்ம ஜட்ஜி மாதிரி சிங்காசனத்தில் ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதம் இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், ஐ கிவ் யூ அத்தாரிட்டி அப்படின்னாரு. என்ன சொன்னார்? உங்களுக்கு எல்லாத்து மேலே அதிகாரம் கொடுக்குறார். பிசாசுகளை துரத்த அதிகாரம், வியாதிகளை சுகமாக்க அதிகாரம், எல்லாம் நம்ம ராஜாக்கள் ஆசாரில் மாற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. பிரியமானே, பேதுருக்கு சொல்கிறார், நான் சிங்காசனத்தில் எங்களோடு கூட நீ உட்காருவப்பா, அந்த ப்ரிவிலேஜ் நான் கொடுக்க போகிறேனே. ஸோ ஆண்டவராக இயேசு எப்படி பிதாவுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார், பிதாவுடைய சிங்காசனத்தில் பக்கத்தில் அந்த வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறது போல நம்ம கூட ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, வெளிப்படுத்தல் 3:21, ரெவலேஷன் 3:21 ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமானே, we have a great privilege. நமக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி உண்டு, பெரிய ஒரு பாக்கியம் உண்டு. யாரை ஆளுகை பண்ண போகிறோம்? நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பிரதர் யாருக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறோம்? அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம தான் அங்கே ராஜாக்கள் ஆசாரியர்களாக மாற்ற போகிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ஸோ த saints will rule this world. 1000 வருஷம் அரசாட்சியில் ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்களா? ஆண்டவராக இயேசுவோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். அது மாத்திரமல்ல, பாருங்களேன், 1 கொரிந்தியர் 6:3 சொல்கிறார், தேவ தூதர்களை நியாயத்திருப்போம் என்று அறியீங்களா? ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்களை கூட நம்ம நியாயத்திருப்போமா? அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் பிரியமானே, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம அவரு நியாயத்திருப்பு தேவ தூதர்களை கூட நம்ம நியாயத்திருப்போமா? ஆண்டவர் எவ்வளோ ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுதை நாம் பார்க்கலாம். 19ஆம் வசனத்தில் மத்தேயு 25:19, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். கடைசி காலத்தில் ஆண்டு கணக்கு கேட்க போகிறார். உங்களுக்கு கொடுத்த தாளந்து என்ன? 5 தாளந்தை கொண்டு வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீர், அவைகளை இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதிச்சேன். இந்த ஆண்டவர் 5 தாளந்தை நீங்கள் கொடுத்தீங்க, 5 வரத்தை கொடுத்தீங்க, நான் அதை உனக்காக யூஸ் பண்ண ஆண்டவரை. அப்போது 21 சொல்கிறாரு, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஐ கிவ் யூ அத்தாரிட்டி ஓவர் மெனி திங்ஸ். பிரமாண்டில் ஆண்டவர் பார்த்தீங்களா, அநேக காரியங்கள் மேலே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறார். அந்த பாக்கியத்தை நீங்கள் எழுந்துடாதீங்க. நம்மளை ராஜாக்கள் ஆசாரில் மாற்றிட்டார், நம்ம பரலோக வாசிகளாக மாற்றிருக்கிறார். ஸோ ஆண்டு சொல்கிற வாக்குத்தத்தம் என்னென்னா, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தியா, வா நான் அதிகாரியாக வைக்கிறேன் உன்னை, நான் அநேக பட்டணங்களுக்கு நான் அதிகாரியாக வைக்கிறேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்றார். 2 தாளந்தை வாங்கினா 4 பண்ணிட்டான். அவனையும் சொல்கிறார், வெரி குட், நல்லது உத்தம உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அநேகத்தை அதிகாரி எடுத்துக்கோதா, உனக்கு அதிகாரத்தை நான் கொடுக்குறேன், நீ ராஜாவா இரு, நீ அந்த 10 பட்டணத்தை விசாரிச்சுக்கோ, இந்த பட்டணத்துக்கு நீ அதிகாரம் இரு. ஆண்டவர் அந்த இது கொடுக்குறாரு. ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் மண்ணில் பச்சு வச்சிட்டான். மீனிங் அவன் சொந்த ஆசைக்காக, அந்த மண் ஆசைக்காக, அந்த பண ஆசைக்காக, அந்த பொருளுக்காக, அந்த கண்ணின் இச்சைக்காக, மாம்சத்தின் இச்சை, பெருமைக்காக அந்த ஆண்டு குத்த வரத்தை அவன் தன்னுடைய மண்ணான சரீரத்துக்காகவே யூஸ் பண்ணிட்டான். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, சோம்பலான ஊழியக்காரனே, புறம்பால் இழிலே போடுங்க, அழுகையும் பற்கடிப்புண்டா, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனார். பிரியமானே, நம்ம ஹெவன்லி சிட்டிசன்ஸாக இருக்க போகிறோம். ஸோ வி ஷுட் பி வெரி வெரி ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படலாம். ஆண்டவரே, நான் அந்த பரலோக வாசி, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போக போகிறோம். அங்கே அவருடைய முகத்தை பார்க்க போகிறோமே, அங்கே அவரோட ராஜாக்கள் ஆசாரில் இருக்க போகிறோம். ஸோ இந்த உலகத்தையே நியாயத்திருக்க போகிறோமா, தேவதூதல நியாயத்திருக்க போகிறோம், பட்டணங்கள் மேலே அதிகாரமாக கொடுக்க போகிறார் ஆண்டவர். அந்த ராஜ்யத்தை நான் மனதில் நினைத்து கொண்டு அந்த பரலோகத்தினுடைய வாரிசு நான் எப்போதுமே ஹெவன் கான்ஷியஸாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை பரலோக வாசிகளாக மாற்றினீர். வானாதி வானம் கொள்ளா தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை ராஜாக்கள் ஆசாரமாக்கி ஆண்டவரே பூமியில் உம்மோடு அரசாளும்படியான பாக்கியத்தை கொடுத்தீரே. நன்றி நன்றி ராஜா. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தர் மேலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கரம் தொடுவதாக, ஒருவருத்தரும் பரலோக வாசிகளாய் மாற்றப்பட, உம்மை ஏற்றுக்கொள்ள
அந்த பரலோகத்தை ஆண்டவரே உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனா நீங்கள் அவங்க கொடுத்த வரத்தை பயன்படுத்தும் போது அநேக பட்டணத்துக்கு அதிகாரியாக வைக்க உதவி செய்யும். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.